நான் ரீசென்ட்டா நெறைய ஸ்கூல்ஸ்க்கு இப்ப போயிருந்தேன். I'd been invited for annual days and also to be a motivational speaker for the toddlers, adolescents and the parents. ஸோ அவங்கெல்லாம் போம்போது நான் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன். அண்ட் டுடே ஐ ரியலி வாண்டட் டு புட் இட் அவுட் இன் அ வீடியோ. பிகாஸ் அது வந்து க்ரூஷியலா எனக்கு தோணுச்சு. அதுதாங்க பேரண்டிங். பேரண்டிங் அப்படின்னா தேர் நோ செட் ரூல்ஸ் ஃபார் பீயிங் அ குட் பேரண்ட் ஆர் பீயிங் அ குட் சைல்டு. இட் டிபெண்ட்ஸ் பிகாஸ் எவ்ரி சைல்டு இஸ் யூனிக் அண்ட் எவ்ரி பேரண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நான் வந்து அப்சர்வ் பண்ணி அவங்கக்கிட்ட பேசினதுலேருந்து நிறைய விஷயங்கள் கிராஸ் பண்ணேன். அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இங்கே சொல்லலான்ட்டு இருக்கேன். லைக் ஜஸ்ட் சம் பாயிண்டர்ஸ். ஒன்று வந்து நான் கிட்ஸ்கிட்ட பேசும்போது கண்டுபிடிச்ச விஷயம் வந்து நெவர் எவர் பேரண்ட்ஸாக நீங்கள் வந்து நெவர் எவர் கம்பேர் யுவர் சைல்டு நாட் ஈவன் டு தியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டு யுவர் நேபர்ஸ். உங்களுடைய எல்டர் சைல்டோ யங்கர் சைல்டு கூடயோ கம்பேர் பண்ணாதீங்க. தட் இஸ் ஒன் பிக் டிட்டரண்ட் ஃபார் தட் அடாலசன்ட் கிட். அது வந்து அவங்களுடைய முறையில் வந்து அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணுது, அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ண வைக்குது. ஸோ நெவர் எவர் டூ தட். அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து வெயிட் இஷ்யூஸ். இன்றைக்கி வந்து ஜங்க் ஃபுட்டு, ஃபேட் டயட்ஸ் பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, சில்ட்ரனும் அதை பார்த்து இது பண்ணுறாங்க. இல்லை இப்போ புதுசாக ஒரு ஸ்ட்ரெஸ், ஐ எம் ரியலி ஸ்ட்ரெஸ்ட் அப்படிங்குது. சின்ன குட்டி கூட லைக் 5 years the child tells to me I'm really stressed. So அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஃபேக்டரில் obesity ஆகுது. ஸோ நெவர் எவர் talk to your child about their weight issues. That's a struggle. That's a real struggle. Help them cope up with that struggle. Not all children are born equal. Some have some deficiencies. Some have some hormonal imbalances. So accept the fact and கை பிடிச்சி அந்த ஜேர்னி கூட நடத்திட்டு போங்க. பிகாஸ் ஆஸ் அ பேரண்ட் வந்து நீங்களும் ரிஹர்சல் பண்ணிட்டு வர முடியாது. எவ்ரி திங் இஸ் நியூ டு யூ ஆஸ் எ நியூ பேரண்ட். ஸோ அந்த இதை வந்து தயவு செஞ்சு அந்த கிட்ட சொல்லாதீங்க. தேர்ட் வந்து the most valuable time வந்து that you can give your child, the giftன்னு சொல்லலாம், the most valuable gift that you can give your child is your valuable time. After all, it just takes a few minutes of your day to just interact with them. If you are a stay-at-home mother or a working mother, just make sure that you inculcate that habit. When the child comes back from school, spend valuable moments. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண 2-3 minutes. And அந்த 2-3 minutesல do not ask about the child's homework. Do not ask about what the teachers did or a friends did. அந்த child கூட ஒரு one-on-one interaction பண்ணிட்டு, how was your day, what all did you learn from this day அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுங்கள். அண்ட் தென் லெட் த சைல்ட் நோ வாட் எவர் ட்ரபிள்ஸ் தேர் வாஸ் அட் ஸ்கூல். எனக்கு வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸ் அட் ஹோம் இருக்குது. ஐ ஹாவ் அ குஷன் டு ஃபால் பேக் ஆன், மை பேரண்ட்ஸ், மை எல்டர்ஸ் அட் ஹோம் அப்படின்னு. ஸோ அந்த குஷனிங் எஃபெக்டை வந்து அந்த சைல்டுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து சைல்டு உங்ககிட்ட சைல்டு ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு ஸ்ட்ரைக் அ கான்வர்சேஷன் வித் யூ. ஸோ நீங்களும் அந்த சைல்டும் ஒரு கான்வர்சேஷன் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஹஸ்பண்டோ உங்களுடைய இன்லாஸோ உங்களுடைய பேரண்ட்ஸ் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சைல்ட்ட ஜஸ்ட் வெயிட், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு போயிடுவோம். நெவர் டூ தட். அந்த சைல்டு வந்து அந்த இடத்துல எனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தரல அப்படின்னு நினைக்கும். அண்ட் சின்ன வயசில் வந்து அது எல்லாமே ஸ்கார் ஆகுங்க. நீங்கள் நான் சொல்லும்போது நினைப்பீங்க சின்ன விஷயம், இந்த குழந்தைக்கு போய் நான் என்ன சொல்லணும். அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்கள், ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ, கிவ் மீ அ மூமெண்ட், ஐ வில் டாக் டு டேட், ஐ வில் டாக் டு மை எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் ஆஸ்க் த பர்மிஷன். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? அந்த சைல்டு வந்து இட் வாட்சஸ், அப்சர்வ்ஸ், லேர்ன்ஸ் அண்ட் ரிப்பீட்ஸ். கரெக்டா? நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி I don't think any child is going to give 100% attention to his elders அவங்க எதாவது சொல்லும்போது. பட் டெஃபினெட்லி நல்லா நோட் பண்ணி பாருங்கள், the child will start imitating you. அதனால தான் நான் சொல்கிறேன், it learns and it repeats. So you don't do the mistake. Treat the child with lots of care and it will give you back the same kind of respect that you deserve. இந்த காலகட்டங்களில் adolescents வந்து they always want to go out, they want to make merrymaking with their friends. ரொம்ப ஓவர் டைட்டாக grip பண்ணிக்காதீங்க. They will just want to break loose and all hell will break loose. நீங்கள் வந்து யூ செட் யோர் பவுண்ட்ரிஸ். அந்த குழந்தைக்கு தெரியாமல் யூ செட் அன் இன்விசிபிள் பவுண்ட்ரிஸ். செட் யோர் பவுண்ட்ரிஸ், லூசன் யோர் grip a little and let that child go till the boundary. அந்த பவுண்ட்ரி போகும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த சைல்டை புல் பேக் பண்ண வேண்டிய டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தட் ஐ எம் ப்ரிட்டி ஷுர் யூ வில் டூ யுவர் பெஸ்ட் இன் தட். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு சைல்டுக்கு வந்து நம்ம ஒரு டாபுவாக ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கோம், அந்த டச்.
பேட் டச் குட் டச் ஐயோ என் குழந்தைகிட்ட அப்படி பேச வேண்டாம், ஐ ஹாவ் அ சேஃப் ஸ்பேஸ் அட் ஹோம். பட் அலார்மிங்லி நான் போன ரியலி டோன்ட் வாண்ட் டு நேம் த ஸ்கூல்ஸ். நான் போன 6 7 ஒரு 6 or 8 ஸ்கூல்ஸில் வந்து one thing what I noticed was in the bad touch is most prevalent among the boys, not the girls. It was very shocking to me. நான் ஒரு சிட்டை எழுதி I had just asked the children ஒரு எக்ஸசைஸா, have you ever experienced a bad touch அப்படின்னு. ஸோ என்னோட மைண்டில் வந்து ஒரு ப்ரீசெட் நோஷன், ஓகே இதில் கேர்ள் சைல்டு தான் வருவாங்க அப்படின்னு. பட் சர்ப்ரைசிங்லி ஐ நோட்டிஸ் தட் பாய்ஸ் were actually subjected to such kind of bad touch, and there were some friends of boys who wanted to, you know, me to help out with those boys who were really scared to come out with these such things. So as a parent what I'm telling you is all the discipline ellam pinnadi irukattum, give the child three things: unconditional love, self confidence, and the safe space, and just make the child feel that he is you're the best friend, and the affection, everything goes from you to the child. And nobody can become a perfect parent, இல்லையா? You cannot become a perfect parent, but at least be a real one to the child. Your child will also reciprocate it. Happy parenting. And if you feel that I have touched some important points, please do subscribe to my channel Mystery Box, and I will meet you there with lots of topics like this. Thank you.